வணக்கம் நண்பா, எல்லாரும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா ஒரு பெஸ்ட்டான பெடஸ்டல் கிராம்ப்டனோட ஸ்டாண்ட் பேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாண்ட் பேனை வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், கிராம்ப்டனோட பிராண்டு. அதுக்கப்புறம் இதோட குவாலிட்டியை எப்படி ஃபிட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துருவோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸி தான். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவ் இருந்தால் போதும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் நல்லா உங்களுக்கு அந்த ஸ்க்ரூவை மட்டும் கழட்டுறதுக்கு உண்டான டூல்ஸை மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே போதும். அது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான விஷயந்தான். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எந்த மாதிரி இருக்குதுன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்கை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் வலை, ஃப்ரண்ட் வலை, அந்த பெடஸ்டல் பேனோட அந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பு ஸ்டாண்டிங்காக நிற்கும்ல அந்த பைப்பு எல்லாமே இதில் கொடுத்துருவாங்க. நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் எடுத்து கேப் இருக்கும், மாட்டிக்கிட வேண்டிய ரொம்ப ஒரு ஈஸியான இது தான். எல்லாமே நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஒரு சூப்பராகவே இருக்கும். நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்படி இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த 4 ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு 4 ஸ்க்ரூவை டெஸ்ட்டரை வச்சு நீங்கள் லூஸ் பண்ணாலும் லூஸ் ஆகும். ஏன்னா லைட் லூஸ் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த உள்ளே லூஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த திருக்குனிங்கன்னா அந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும், கீழே வரும், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆன் ஆஃப் சுவிட்சு, மோட்ரு எல்லாமே இதில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நான் சொல்கிறேன், லாஸ்ட்டில் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் 4ஐயும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பை எடுத்து நீங்கள் அப்படியே ஃப்ரண்டில் கீழே வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஸ்க்ரூவை வச்சு அந்த பைப்பை டைட் பண்ணணும். அந்த 4 ஹோல்ஸை நீங்கள் அப்படியே உள்ளே வச்சு டைட் பண்ணணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நட்டு கொடுத்துருப்பாங்க. நட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா உள்ளே போகாது, மேலே இருந்தால் தான் விடணும். பைப்பில் நீங்கள் ஃபிட் பண்ண பைப்பில் இருந்தால் வருது. நம்ம ஆல்ரெடி ஃபிட் பண்ணி வச்சாச்சு. எல்லாமே ஒரு ஈஸியானது தான். ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நான் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக க்ளியராக பண்ணிடுவேன். இப்படி தான் ஃபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எது கீழே உங்களுக்கு அந்த மோட்டரோட பொசிஷன் மாற்றணும்னாலும் நீங்கள் அதை கீழே டைட்டிங் இருக்கும், அதை நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிக்கிறோம். அதுபோக வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னும் ஒரு வீடியோ இருக்குது. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெடஸ்டல் பேனோட இது. இப்போ வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. எவ்வளோ ரன்னிங்கில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் 1ல் இருக்குது. பாயிண்ட் 3ல் வச்சு பார்ப்போம். பாயிண்ட் 3ல் தான் இருக்குது உங்களுக்கு. ஆமாம், பாயிண்ட் 3ல் தான் இருக்குது. ஆனால் என்னென்னா உங்களுக்கு அந்த வீடியோட கிளாரிட்டினால ஸ்லோவாக சுற்றுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹை ஸ்பீடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகும். நீங்கள் இதை கீழே புஷ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக புஷ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பாய்.